சகோதர சகோதரிகளே, மரியன்னையின் வணக்க மாதமான இந்த மாதத்தின் 8ஆம் நாளான இன்று மரியன்னை எதிர்பார்ப்பின் தாய் என்பதை சிந்திக்க தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த பெயரானது மனித வாழ்க்கை, இருள், காத்திருப்பு, துன்பம் ஆகியவற்றின் நடுவிலும் கடவுள் தம் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றார் என்ற உண்மையாகும். எதிர்பார்ப்பு என்பது வெறுமனே ஒரு ஆசை அல்ல, அது கடவுள் செயல்படுகிறார் என்ற உறுதியான நம்பிக்கையாகும். இன்னும் நாம் காணாததை விசுவாசத்துடன் நம்புகின்றோம் என்ற எதிர்பார்ப்பாகும். மரியாளின் வாழ்க்கையை முழுவதுமே ஒரு எதிர்பார்ப்பின் பயணமாகவே இருந்தது. திருவிவிலியத்திலே முதல் தடவையாக கப்ரியேல் வானதூதர் மரியன்னைக்கு காட்சி தந்து மங்கள வார்த்தை சொல்லிய போது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் காண்கின்றோம். அவள் அளித்த ஆம் என்ற பதிலாகும். இந்த ஆம் என்ற பதிலானது அவள் தன்னுடைய வாழ்வின் எதிர்காலம் என்னவென்று கூட அறியாத நிலையிலும் ஒரு எதிர்பார்ப்பை அந்த இடத்திலே தெரியப்படுத்துகின்றது. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்வது போல, கப்ரியேல் தேவதூதனுடைய வார்த்தைகளை கேட்ட மரியன்னை, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறுகின்றார். இதனூடாக அவள் மனித குலத்தின் முழு எதிர்பார்ப்பாக மாறுகின்றாள் என்பதை நாம் இங்கு காண்கின்றோம். புனித அகஸ்டினான ஹிப்போவை சார்ந்த புனித அகஸ்டின் மரியாள் தன் கருவிலே ஆண்டவர் இயேசுவை சுமப்பதற்கு முன் தன்னுடைய இதயத்திலே அவரை சுமந்தாள் என்று சொல்லுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கடவுளின் வாக்குறுதியை முழுமையாக நம்பி காத்திருந்தாள் என்பதாகும். மரியன்னை மகிழ்ச்சியில் மட்டுமல்ல, துயரிலும் கூட அந்த எதிர்பார்ப்போடு இருந்தாள் என்பதை அவள் சிலுவையில் நின்ற சம்பவம் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது. கிறிஸ்து மரணத்தின் பின்னும் அவர் உயிர்ப்பார் என்ற எதிர்பார்ப்பை, நம்பிக்கை நோக்கி அந்த பயணத்திலே மரியன்னை இருந்தார் என்று சொல்லுகின்றது. மரியாளின் எதிர்பார்ப்பு இன்னும் தொடர்ச்சியாக பார்க்கும் போது அவளுடைய வாழ்வின் முழுவதும் அவள் ஒரு எதிர்பார்ப்பின் தாயாகவே திகழ்கின்றதை பல புனிதர்கள் கூறுகின்ற அந்த அடிப்படையிலே மரியன்னை விசுவாசத்தின் மாதிரி என்று மிலானை சார்ந்த புனித அம்ப்ரோஸ் அவர்கள் கூறுகின்றார். இதனூடாக மரியன்னை துன்பத்தின் நடுவிலும் எதிர்பார்ப்பை இழக்காதவளாக அவளை இந்த இடத்திலே அவர் காட்டுகின்றார். மரியன்னை கடலிலே பயணிப்போருக்கு வழிகாட்டும் நட்சத்திரமாக இருந்தாள் என்று சொல்வதன் மூலம் மரியன்னை வாழ்வின் திசை தெரியாமல் இருக்கின்ற நிலைகளிலே மனிதர்களை கிறிஸ்துவை நோக்கி வழிநடத்துகின்றாள் என்பதையும் இந்த அவளுடைய எதிர்பார்ப்பின் நன்மை என்ற இந்த கருப்பொருள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. எனவே எங்களுடைய வாழ்வின் காத்திருக்கும் காலங்கள் வீணானவை அல்ல, அவை அனைத்தும் கடவுள் அமைதியிலும் செயல்படுகின்றார் என்பதை மரியன்னையின் வாழ்வின் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். எதிர்பார்ப்பு என்பது பொறுமையுடன் வாழுகின்ற விசுவாசமாகும். கடவுளின் நேரத்தை மரியன்னை நம்பினாள். அதற்காக அவசரப்படாமல் எப்பொழுதும் ஆண்டவரின் செயலை நம்பி அவள் வாழ்ந்தாள். எங்களையும் அதை நோக்கி வாழ அழைக்கின்றாள். மரியன்னை எப்போதும் இயேசுவை நோக்கி எங்களை அழைத்து செல்கின்ற ஒருவராக இருக்கின்றார். அதாவது மனிதர்களிடம் அல்ல, ஆண்டவரிடமே உண்மையான எதிர்பார்ப்பு இருக்கின்ற என்பதனால்தான் மரியன்னை எங்களை ஆண்டவரை நோக்கி அழைத்து செல்கின்றார். பல நேரங்களிலே இந்த உலகம் நம்பிக்கையின்மையையும் பயத்தையும் எங்களுக்கு தருகின்றது. ஆனால் எதிர்பார்ப்பின் நன்மையாகிய மரியன்னை எங்களுக்கு இதனூடாக நினைவூட்டுவது என்னவென்றால், கடவுளின் கடைசி வார்த்தை இருள் அல்ல, ஒளியாகும். சிலுவை அல்ல, உயிர்த்தெழுதலாகும். எனவே மரியன்னையிடம், எதிர்பார்ப்பின் தாயாகியவளிடம் எங்களை கொடுத்து
இந்த எதிர்பார்ப்பின் தாயோடு இணைந்து காத்திருக்கும் நேரங்களில் பொறுமையையும் இருளின் சூழ்கின்ற நேரங்களில் விசுவாசத்தையும் எங்களுக்கு அழைத்து அவருடைய மகனாகிய ஆண்டவரிடம் எங்களை தொடர்ந்து எதிர்நோக்கிற்கு எங்களை அழைத்து செல்ல இந்த மாதத்திலே அவரிடம் மன்றாடுவோம். எதிர்பார்ப்பின் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.